வணக்கம்ங்க. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்குங்களா? பாயிண்ட் வருங்களா? இன்றைக்கி வேலை வந்து நம்ம இந்த டிப்பரில் வந்தாச்சு. முதல்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டிப்பரில் என்ன வேலை அப்படின்னு தானே கேட்குறீங்க. வெயிட் அண்ட் சீ, இருங்க. முதல்ல வண்டிக்கு வேகம் ஏற்றிக்கிட்டு டிப்பரை மேலே தூக்கிடுவோம். குட்டியை டிப்பரில் என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா மக்களே, இந்த இந்த வண்டி இருக்குதுல்ல, இந்த வண்டிக்கு வந்து நம்ம இப்போ இருக்கிறது வந்து 5 யூனிட்டு 6 யூனிட்டாக பண்ணுறோங்க. இதில் வந்து மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெல்டு வச்சு மேலே வந்து ஒரு யூனிட் மேலே ஏற்றுற மாட்டோம். மொத்தம் வந்து இந்த வண்டிக்கு வந்து 7 யூனிட் மட்டும் செட் பண்ணியிருந்தாங்க. 7 யூனிட் செட் ஆகாது அப்படின்னால 6 யூனிட் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் வெளியில் எல்லாம் லோடு இருக்குதுங்க. முதல்ல தான் நம்ம அப்ரூவ்டு வரல, அதனால் சொல்லியாச்சு. சொல்லலை, இப்போ வந்து சொல்லலாங்க. அப்ரூவ்டு வந்துருச்சுல்ல. M7 P7 எல்லாம் டெலிவரி தான் நம்மளது ஆகிட்டு இருக்குது. நம்ம உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள். இது என்னடா டிப்பர் மேலே என்ன வேலை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, இந்த டிப்பருக்கு மேலே தான் ஏறி வேலை இருக்குது. ஆமாங்க. எங்கள் ஓனர் வந்து பொறுத்தளவுக்கு எப்படின்னா, வேலையே தெரியாதவங்களுக்கு வேலையை கற்றுக் கொடுத்து வேலை கொடுக்குறது தான் எங்கள் முதலாளி. ஆமாங்க. யாருக்கும் ஒன்றும் தெரியாது. நானும் டிரைவராக வந்தவர் தான். இன்னொருத்தர் உள்ள வெல்டிங் வச்சுருக்காரு. அவருக்கு மூளை அதிகம். அவர் இன்ஜினியர். அவர் இன்ஜினியருங்க. அவருக்கு பாடம் அவர் ஸ்கூல் போகல, ஆனால் அவருக்கு வந்து அனுபவம் அதிகம். அதனால் இந்த வண்டிக்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறவர் அவர் தான். ஆமாங்க. இது ஃபுல்லாக நேற்றெல்லாம் இவங்க இந்த வேலை வந்து இந்த வண்டியோட டிரைவரு மேலே வேலை செய்கிறவர் வந்து அவங்கெல்லாம் இந்த பெயிண்டிங் இதெல்லாம் எல்லாம் சுரண்டி எடுத்து மட்டி வைக்கணுமல்ல, அதனால் இந்த வண்டி எப்சி எடுக்கணும். எப்சி முடிஞ்சு ஒரு 2-3 மாதமோ என்னமோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ தான் நம்மளுக்கு அப்ரூவ்டு கொடுத்துருக்கனால நம்ம இன்னும் எப்சி எடுத்து வெளியில் ஓட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆமாங்க. மேலே ஏறி என்ன வேலை செய்கிறாருன்னு சொல்லுங்க. பின்னாடி பாருங்கள், அந்த மேலே ஒரு பிளேட் ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? தெரியுதோ என்னமோ தெரியல. அங்கே புகை வருது பாருங்கள். ஆமாங்க. இந்த பிளேட் வந்து வச்சு இதில் தான் இது பண்ணுறது. ஆனால் மொத்தத்தில் இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஓனர் வந்து மொத்தத்தில் எல்லாத்துக்கும் வேலை இல்லைன்னு யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்கும் கற்றுக்கிட்டு வேலை செய்யுங்களா அப்படின்றது தான் எங்களோட ஓனரோட கான்செப்ட். ஆமாங்க. இந்த கம்பெனிக்கெல்லாம் வேலைக்கு வந்தோம்னா யாராச்சும் சண்டை கிண்டை போட்டிருந்தாலும் இங்கே வந்து எல்லாமே சமாதானம் ஆகிக்குவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஓனர் வந்து மெயினாக வந்து யார் கூட சண்டை போட்டிருக்காங்களோ அவங்க கூட தான் ஜாயின் பண்ணி விடுவாங்க வேலை செய்கிறது. மேலே ஏறி பார்ப்போம். அத்தடி புகை வருது. நம்மளுக்கு வெல்டு வச்சால் வெல்டு அடிச்சு விட்ருவாங்க. நாம் இங்கேருந்து உட்காந்து வீடியோ போட்டுப்போம். ஆமாங்க. இவர் கூட சொன்னார், உள்ளே இருக்கிற வேலை செய்கிறவர் என்ன சொன்னார் தெரியுமாங்க? என்னடா இது எல்லாம் இன்ஜினியர் படித்து வேலை செய்கிறவங்களாம் விட்டு போட்டு நம்மளெல்லாம் எருமை மாடு மேய்க்கிறவங்களை விட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா வேலை அந்த மாட்ட கண்டிஷன் இருக்குது. ஒன்றுமே அவருக்கு தெரியாதுங்க. இவங்க தான் சொல்லுவாங்க இந்த மாட்டம் பண்ணணும் இந்த மாட்டம் பண்ணணும்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிடுவார். அவருக்கு என்ன தெரியுது? ஆனால் இவர் தான் எல்லாமே பிளான் பண்ணி எல்லாம் அங்கங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி அடித்து இது பண்ணிகிட்ருக்குறாங்க. புகை வருது. நம்ம உள்ளே போனால் அடிச்சு விடுவாங்க. நம்ம இப்படியே நின்று தெரியுதோ என்னமோ தெரியல பாருங்க. இருங்க, எங்கள் வண்டி இன்ஜினியரை காட்டிடுறோம். ஹலோ இன்ஜினியர். இவர் தாங்க அந்த இன்ஜினியர். உள்ளே என்னடா வண்டிக்கு என்னமோ கோடாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அது வந்து சேனலில் எல் ராடா அது ஸ்கொயர் ராடு. ஆமாங்க. ஸ்கொயர் ராடு எதுக்கு அப்படின்னா, நம்ம மெட்டீரியலில் ஏற்றிட்டு போனால் வளைஞ்சிருமில்ல. ஏன்னா எல்லாமே டிப்பர்லாம் பார்த்திங்கன்னா 4 mm அடியில் பார்த்திங்கன்னா 6 mm 5 mm சீட்டு போடுறாங்களா, அது என்னன்னு தெரியல. மொத்தம் வந்து சைடில் வந்து வந்து கம்மியாக இருக்குது. 3 mm சீட்டாக தான் போட்டிருப்பாங்க. இல்லை அடியில் வந்து 4 mm இருக்குது, இல்லாட்டினா 6 mm இருக்குது. ஏன்னா கம்பெனி தொட்டி அது என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அந்த தொட்டியெல்லாம் கம்பெனி அந்த இது வதங்கிடக்கூடாதுன்னு சொல்கிறதுனால தான் அந்த ஸ்கொயர் ராடு வச்சுருக்குறாங்க. சரிங்க, வரட்டுங்களா? டாட்டா. இதே மாட்டேன் சண்டைக்காரராக இருந்தாலும் சல்லுக்காரராக இருந்தாலும் இதே மாட்டம் ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்ய சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா. வரட்டா.